என்ன சார், எல்லோரும் சுகமாக இருக்கீங்களா? இந்த வீடியோவில் உலகை உலுக்கிய யுத்தம் தற்போது முடிவுக்கு வந்திருக்கின்றது. இது சம்பந்தமாக பேசப்போகின்ற நான் உங்கள் முர்ஷித் அமீன். மத்திய கிழக்கில் அண்மையில் ஏற்பட்ட ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் பதற்றத்தை தொடர்ந்து போர் நிறுத்தம் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த போர் நிறுத்தத்துக்கு உண்மையான நோக்கம் என்ன என்ற கேள்வி பலரிடமும் எழுந்துள்ளது. சில அரசியல் ஆய்வாளர்களின் கருத்துப்படி இந்த போர் நிறுத்தத்துக்கு முக்கிய நோக்கங்களில் ஒன்று ஹார்முஸ் நீரிணையில் கடல் போக்குவரத்தை பாதுகாப்பாக வைத்திருப்பது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் உலகின் கடல்வழி எண்ணெய் வர்த்தகத்தில் மிகப்பெரிய பகுதி இந்த நீரிணை வழியாக நடைபெறுவதால் அதன் பாதுகாப்பு உலக பொருளாதாரத்திற்கு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஆனால் இங்கு ஒரு கேள்வி எழுகிறது. என்ன, ஹார்முஸ் நீரிணை முழுமையாக திறந்திருந்த நிலையில் ஏன் இந்த மோதல் ஆரம்பமானது? அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகள் ஈரானின் அணுத்திட்டம் மற்றும் நீண்ட தூர ஏவுகணை திறன்கள் குறித்து நீண்ட காலமாக பீதி கொண்டு கவலை வெளியிட்டு வந்தனர், தற்போதும் வருகின்றனர். மறுபுறம் ஈரான் தனது அணு செறிவூட்டல் திட்டம் மருத்துவம் மற்றும் ஆராய்ச்சி அமைதியான பயன்பாடுகளுக்காக மட்டுமே என தொடர்ந்தும் கூறி வருகிறது. தனது நீண்ட தூர ஏவுகணை திட்டம் தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடையது என்பதால் அது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்ட விடயம் இல்லை என்று ஈரான் திரும்ப திரும்ப கூறுகிறது. ஈரான் தரப்பின் விளக்கத்தின்படி அணு விவகாரம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான முக்கிய பேச்சுவார்த்தைகள் உடனடியாக நடைபெறாது என்றும் அடுத்த கட்ட விவாதங்கள் சுமார் 60 நாட்களுக்கு பிறகு, எப்படி 60 நாட்களுக்கு பின்னர் நடைபெறும் என்றுதான் தகவல்கள் வெளியாகி உள்ளன. இதனால் தற்போதைய போர் நிறுத்தத்தை ஒரு தரப்பின் முழுமையான வெற்றி அல்லது தோல்வி என்று பார்க்காமல் மேலதிக இராணுவ மோதல்களை தவிர்க்கவும் உலக பொருளாதார நிலைத்தன்மையை பாதுகாக்கவும் மேற்கொள்ளப்பட்ட ஒரு இராஜதந்திர நடவடிக்கையாகவே பார்க்க வேண்டும் என்று பல அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். நம்ம போல இருந்தபோதும் அமெரிக்காவை பேச்சுவார்த்தை மேடைக்கு இழுத்து வந்தது ஈரானின் பெரும் பலமாகவே பெரும்பாலான ஆய்வாளர்களால் பார்க்கப்படுகிறது. எனவே இந்த விடயத்தில் உங்கள் கருத்து என்ன என்று கமெண்டில் கூறுங்கள். நன்றி.